சுமனுக்கு இன்று என்ன நடந்தது? ஒரே பாட்டாக இருக்கிறது. சுமன் நானே உண்மையிலேயே நேற்று தான் சொல்லியிருந்தேன் கொண்டு வந்து என்னன்னு சொல்ல மாட்டேன்ட்டு. குறை நினைக்க வேண்டாம். சரி, இல்லை நான் ஒரு குறையுமே நினைக்கல. ஆனா அந்த ஒரு வார்த்தை எந்த அளவுக்கு சர்மியின் மனசை நோகடித்துக்கிட்டு இருக்கு முடித்து வச்சிருக்க வேணும். என்ன யூடியூப்ல இல்லாட்டி அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். சர்மி. இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். நேற்றைய தினம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே வந்து பெண்களாக பிறந்தாலே இந்த பூமியில் பாவம் தான் என்று சொல்லி அதை வந்து சர்மி சொல்லியிருந்தது. அதுக்கு வந்து நிறைய கருத்துக்களும் எனக்கு நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தது. ஆனால் எனக்கு வந்து உண்மையிலே தெரியுமே என்று சொன்னால் நான் வந்து 7 சகோதரர்களோட பிறந்தாலும் அதில் 4 பொம்பளை சகோதரங்கள். அப்போ அவங்களோட இருந்து அம்மா அப்பாக்கள் சொல்லி தந்த உணர்வுகள் எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லை சகோதரர்களோட பிறக்கும் பொழுது சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்கன்ற அந்த ஃபீல் எல்லாமே வந்து தெரியும். அதனால நேற்று சர்மிக்கு வந்து 6 பொம்பளை சகோதரங்கள், அந்த 6 பொம்பளை சகோதரங்களோட இருந்தும் பழகினது. என்ன சொன்னால் இப்போ தம்பி என்று சொல்லி அண்ணான்னு சொல்லி கூப்பிட்றாக்கு சர்மியாக்களுக்கு இங்கே யாருமே இல்லை. என்று சொன்னால் தங்கச்சி தான் தம்பி, அக்கா தான் அண்ணா என்றது மாதிரி பழகினது. அப்போ அந்த வகையில் ஒவ்வொரு கருத்தையும் வந்து எனக்கு சொல்லியிருந்துச்சு. இது உண்மைதான், சொன்னது வந்து உண்மைதான். ஆனால் அதையும் வந்து பார்த்துட்டு நேற்றைய தினம் வந்து எங்களுக்கு அதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உண்மையிலேயே பார்த்து நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. இது அது மட்டும் இல்லை, நானும் சர்மி சில வாய்க்குவாதம் வந்தால் சும்மா பேச்சு படுறது அதை குறித்து நான் சொல்லியிருந்தேன். நான் அதுதான் குடும்பங்கள் அப்படின்ட்டு வாரது உண்மைதானே. ஓகே, அந்த குறித்து தான் இன்றைய நாளில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய மோனிகா ப்ளாகுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு ஆதரவாகவும் இருக்கும் என்று நம்பிக்கொண்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்களன்றதை நான் எதிர்பார்க்குறேன். நேற்றைய தினம் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக அதில் மிஸ்டர் சுமனில் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து பார்க்குறது இல்லை. ஆனால் சில பேர் வந்து பார்க்குறவங்க. ஆனால் அதுக்கு வந்து எங்களுடைய மனசையும் புரிஞ்சு அதுக்கு சில பேர் வந்து சர்மியின் நிலப்பாடுகளையும் புரிஞ்சு எழுதியிருக்கிறாங்க கொஞ்சம் பேர். அதைத்தான் இன்றைய நாளில் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதை வந்து எங்களுடைய கம்சியா அதை வந்து வாசித்து சொல்லுவா என்னென்ன மாதிரின்றதை நாங்களும் அதுக்கு பதில் சொல்கிறோம். ஓகே சரி, அப்போ கம்சியா வந்து ஆயத்தம் தானே? ஸ்டார்ட். ஓகே ஓகே. இது வந்து ஜேவின்னு சொல்லி ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருக்கு. சர்மி இஸ் ஏ வெரி இன்டெலிஜென்ட் லேடி என்று. தேங்க்யூ. புத்திசாலியா ஒரு சரி பாப்போம். அடுத்தது எஸ் சர்மி கிடைக்கு இங்க கொடுத்து வச்சிருக்க வேணும். என்ன யூடியூப்ல இல்லாட்டி அது தெரியல. இங்க கொடுத்து வச்சிருக்கணும். அது தெரியல. இங்க கொடுத்து வச்சிருக்கணும். அது நீங்கன்றது இங்க என்ற மாதிரி அப்படியே சில வேளை டைப்பிங்ல மாதிரி வந்திருக்கலாம். சுமனுக்கு இன்று என்ன நடந்தது? ஒரே பாட்டாக இருக்கிறது. சுமன் சர்மி கிடைக்க நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இப்படியே எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பாட்டா இருக்குன்னு சொன்னா நேற்றைய தினம் வந்து உண்மையிலேயே வீட்டை ஃபுல்லாக நின்றுதாங்க. வீட்டை நின்று வெளியில வேலை செஞ்சுட்டு என்னென்ன வீடியோ இப்படி அப்போ ஒரு கருத்தையும் கேட்கும் பொழுது ஒரு வாயிலிருந்து ஒரு பாட்டு வந்து கொண்டு இருந்துச்சு. அப்போ அந்த வகையில் பாடிக்கொண்டு வந்தது. மற்றது சர்மிக்கு சுமன் கிடைக்க கொடுத்து வைக்கணும், சுமனுக்கு சர்மி கிடைக்க கொடுத்து வைக்கணுமோ? இல்ல, இங்க போறங்க, நான் ஒழுங்கா சொல்றேன் கேளுங்க. சுமன் சர்மி கிடைக்க கொடுத்து வைத்திருக்கணும். அம்மையாவோ எனக்கு தெரியாது. நீங்க எல்லாம் அதை சொல்லணும். உங்களுக்கு தான் சொல்லிருக்கிறேன். உண்மைதான். அடுத்தது இந்த கமெண்ட் பண்ணினது ரோகிணி கிரி 5695. அது ரோகிணி அக்கா தெரியும், கனடாவில் இருக்கிறவா. தேங்க்ஸ் அக்கா. அடுத்தது நிரோதினி அண்ட் ஹார்ட். தேங்க்யூ. அடுத்தது லண்டன் ரோசான்னு ஒரு பெரிய கமெண்ட் பண்ணியிருக்கா. என்னோட சப்போர்ட் சர்மிக்கு தான். சுமன், நீங்கள் ஒரு நொடியில் கோபத்தில் குண்டோதரியன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. நானே உண்மையிலேயே நேற்று தான் சொல்லியிருந்தேன் குண்டோதரியன்னு சொல்ல மாட்டேன்ட்டு. சரி, அதனடியாண்டே மண்டோதரியன்னு சொல்கிறேன். சரி, ஆனா அந்த ஒரு வார்த்தை எந்த அளவுக்கு சர்மியின் மனசை நோகடித்துக்கிட்டு இருக்கும்னு தெரியுமா? அப்படி இருக்கட்டும். உண்மையானோ தானே அந்த அக்கா சரியா புரிஞ்சு நல்லடியா கதைக்கிறா போடல.
அது சொல்லி நம்ம தீயா சுட்ட வடுகாரு நாவால சுட்ட வடுகாரான்னு அந்த கோவத்தில் கேட்க விடுற வார்த்தைகள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. எனக்கு வேற ஒன்றுமே சொல்ல தெரியும். அதே எங்களோட உடம்ப சொல்லுவேன். ஒவ்வொருத்தர்லேயும் ஒவ்வொரு குறை இருக்குது. அதை ஒவ்வொருத்தரும் சொல்லி கதைக்க போனால் அது காயங்களா போய் வடுக்களாக இருக்கும் தெரியுமா? அந்த சரி அக்கா ஜோசிக்கா கொண்டையிலேருந்து நான் அப்படிலாம் காய்க்க மாட்டேன். நான் என்னென்னு சொல்கிறது, எனக்கு வந்து வேற சும்மா எதுவும் சின்ன சின்ன கொழுவில் வந்தால் குண்டு குண்டு குண்டாரி அப்படின்ட்டு சும்மா ஃபேமிலியாக சொல்கிறாரு. அது சும்மா சொல்கிறது தான் இதெல்லாம் சொல்லியிருந்தேன் நான். ஓகே பரவாயில்ல, இனி அதை நிப்பாட்டுவோம். சந்தோஷமாக்கா, தேங்க்யூ. அடுத்தது இன்னும் இருக்கு. அந்த வழியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. சுமன் நீங்கள் செய்வது பாடி ஷேமிங், அவன் உடம்பு அவையில பற்றி தேவையில்லாமல் தப்பு தவா கதைக்கிறது. இது மிகவும் தவறு. சர்மி உங்களுக்கு மனைவியாக கிடைத்ததுக்கு நீங்கள் எவ்வளோ லக்கி தெரியுமா? உங்கள் குடும்ப மேன்மைக்கு எவ்வளோ உழைப்பு போடுகிறார். நீங்கள் சர்மியை தங்கத்தட்டில் வைத்து தாங்காவிட்டாலும் மனதை நோகடிக்கும் வார்த்தைகளை உபயோகிக்காமல் இருந்தாலே போதும். குறை நினைக்க வேண்டாம். சரி, இல்லை நான் ஒரு குறையுமே நினைக்கல. ஆனால் தங்கத்தட்டு தான் இல்லை இருந்த தங்கத்தட்டில் தாங்காவிட்டாலும் அவர்களின் மனதை நோகடிக்காமல் நான் என்ன மாதிரி பார்த்துக்கொள்கிறேன். இப்போ என்ன சொன்னால் நேற்று தினம் வந்து பார்த்ததெல்லாம் சொல்லி இப்போ நினைச்சிருக்கீங்களா பெண் அவங்களுக்கு கொள்கை நடக்கிறதா அப்படின்ற மாதிரி. உண்மையாக நான் அதில் வந்து இப்போ நேரெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். நான் என்ன மாதிரி இங்கே வந்து பார்த்துக்கொள்கிறத ஒன்று பிள்ளையண்டா பிள்ளைன்னு சொன்னேன், செய்யண்டா செய்யணும் சொல்லு. மனசை கொஞ்சம் நோகடிப்பியர், மனசை கொஞ்சம் நோகடிக்கிறது அதான் முக்கியமானது ஒன்று. பரவாயில்ல. அடுத்தது வேறு என்னது சொல்கிறது? நடந்து கொள்வது, செய்ய வேண்டிய வேலைகள் இருந்து எல்லா விஷயத்துலையும் அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த மனசை புண்படுற மாதிரி சில விஷயங்கள் நடந்து கொள்வீங்க. அப்படி என்ன பாருதுறமா அந்த மனசை புண்படுத்துறா? அப்படி என்ன வார்த்தைகள் எங்களோட வாயால் புறப்படும் வார்த்தைகள்லாம் மனசை நோகடிக்கும். அது என்னண்டு அப்படியே வார்த்தைகள் அந்த டைம்ல கதை கேட்க நான் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சிருக்கீங்களா தானே. ஆனால் மனசை நோக்குற மாதிரி கதை. அதுக்காக வந்து தவறான வார்த்தை பிள்ளையாக நான் கதைக்கிறேன் இல்லை, இப்படித்தான் நான் நேற்றையே சொல்லியிருந்தேன். இப்போ நாங்கள் அடிச்சுட்டு போகலாம், அதுக்காக இப்போ தூசணம் கதைக்கிறாங்களன்னு சொல்லல. ஆனால் அந்த நோக்குற மாதிரி வார்த்தைகள், அந்த கோவ டைமுகளில் அந்த மனசை நோக்குற மாதிரியான கதைக்கிற வார்த்தைகள் அது மனசுக்குள்ள ஒரு ஆழமாக இருக்கும். அது அங்கே ஒரு மூளை எடுக்கும் பொழுதுதான் தெரியுது ராமன் விசாமுள்ளுக்கு இருக்கின்றது லம்பளியில் கக்குறன்றது மாதிரி. ஓகே பரவாயில்ல. சரியா, அடுத்தது அது அந்த கமெண்ட்டுக்கு ஒரு ரிப்ளை பண்ணியிருக்கு. என்ன வேலைக்கு நினைக்கிறீங்க? அப்படி இருக்காது. சுமன் வந்து ஒரு நல்ல பிள்ளைன்னு கேட்டுக்கோங்க. சுதாகினி மனோகரன் என்ற ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருக்கா. எக்ஸலன்ட் கமெண்ட். He did not feel her value. நீங்க வந்து அவண்ட வேல்யூ அவண்ட இதை புரிஞ்சுக்கிறது இல்லையா? உண்மை, அது உண்மை, கரெக்டாக இருக்கீங்க. புரிந்துணர்வுன்றது கொஞ்சம் குறைவு தானே. உங்களுக்கு தான் நீங்கள் அம்மாவை புரிஞ்சுக்கிறேன் இல்லையா? அதுதான் சரி. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ அக்காவா அண்ணா வரீங்களா. அடுத்தது இப்படியே வந்து நாங்கள் வந்து போடுற வீடியோவுக்கு வந்து என்ன சொல்கிறது, போடுற வீடியோவுக்கு ஒவ்வொருத்தருமே வந்து கமெண்ட் பண்ணி கொள்றீங்க. உண்மையிலேயே வந்து ஆளை நேசிக்கிற வழியால் தானே ஒவ்வொருத்தருமே வந்து அந்த ஒரு பிடிச்சா தானே ஓன்றதுக்கு ஒவ்வொரு கருத்தையும் எழுதுறதுன்னு அந்த வகையில் எழுதியிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே. அது மட்டும் இல்லை, சில வேளையில் எடுத்து சில பேர் நல்ல வயசான இருந்தாலும் உடனே எடுத்து நிறைய அறிவுரைகள் சொல்கிறது. இப்படித்தான் வாழ வேணும், இப்படித்தான் இருக்க வேணும், மிச்சம் பிடிக்க வேணும் அப்படி என்று சொல்லி புத்திமதிகள் சொல்லி கொடுக்குறது. ஆனால் நாங்கள் இருந்தே வளர்ந்த காலத்தில் இருந்து அம்மா அப்பாவோட சின்ன வயசுலேயே கல்யாணம் கட்டி வந்ததுலேருந்து ஒன்று சொல்லி தர்றது கண்டு இல்லை. அப்படியே என்னென்னு சொல்கிறது, ஏதோ எங்களுக்கு சொல்லி தர்றதை விட எங்களோட வாழ்க்கை பாடம் கற்று தந்த அதுதான் சொல்கிறேன். காற்று அடிக்கிற பொழுது சருகு அப்படியே எங்கள் பக்கம் போகுமோ அதே மாதிரி நாங்களும் வந்து ஒரு இடத்துல நிறைய அனுபவங்கள் உண்மையிலேயே நிறைய இடத்துல ஒதுங்கி இருப்போம். கண்டிப்பாக நிறைய அனுபவங்கள் பட்ட பாடுகள் நிறைய, அதாவது நம்பிக்கைக்கு உரியமாகவும் நிறைய பேரோட பழகி நிறைய பேருங்களை ஏமாற்றமாக செய்து இப்போ அதெல்லாம் இல்லை கதைக்க போயிடாது சொல்கிறேன். அதனடியால் எல்லா விஷயத்துலேயுமே நிறைய பாடம். அதனடியாக இப்போ நாங்கள் எப்படி வாழணும் என்று சொன்னால் நார்மலாகவே இருந்து கொள்வோம்ன்றது தானே என்று சொன்னால் எல்லா விஷயத்துலேயுமே நான் எல்லாரையும் நம்பி நல்லவர்கள் என்று சொல்லி எல்லா விஷயத்துலேயுமே நடந்து கொள்வது. இது மட்டும் இல்லை, சொல்லப்போனால் கணக்க பாப்போம். அடுத்தது வேறு ஏதாச்சும் வந்திருக்கா? தனுன்ற ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருக்கா. சூப்பர், நல்ல ஒரு வீடியோவாக இருக்குது, வாழ்த்துக்கள், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ அக்கா.
அடுத்தது கமலா வாசகி சதாசிவா வந்து ஹார்ட். தேங்க்யூ. உண்மையிலேயே என்ன சொல்கிறதில்ல தேடி கொண்டு போனால் அப்படியே ஒன்று தரும் ஒரு இடத்துல போட்டுருக்கிறீங்க கமெண்ட்ஸ். ஓகே, சந்தோஷம். என்னென்னு சொல்கிறது, எங்கள் வீடியோ வந்து பார்க்குற அனைத்து உறவுகளுக்குமே நான் வந்து இந்த இடத்துல நன்றி தான் சொல்லுவேன். காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களால் தான் நாங்கள் இந்த இடத்துல வளர்ந்து கொள்வது, மற்றது வந்து இந்த கொமெண்ட்டில் பார்க்குறது, மற்ற நிறைய பேர் வெளியிடங்கள் இந்த இடத்து கதைக்கிறது, அறிவுரைகளை எங்களுக்கு வந்து சொல்கிறது, அதுவும் எங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம். நிறைய பேரோட நாங்கள் பழைய நிறைய பேரோட நாங்கள் பேசிக்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். கண்டிப்பாக நல்லது கூடுதலாக கெட்டதை நாங்கள் அதில் விட்டுட்டு நல்லது ஒரு விஷயத்த நாங்கள் அதில் கூடுதலாக எங்களோட கதைக்கிறீங்க நல்ல ஒரு விஷயந்தான் தான் எங்களுக்கு சொல்லி தருவாங்க தங்களோட வாழ்க்கையின் அனுபவத்தில். அதை நாங்கள் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்கிறோம். நாங்கள் அடுத்தது வந்து ஹாய் சுமன், நைஸ் குட் டு சி யுவர் வீடியோஸ். உங்களோட வீடியோ பார்க்க நல்லா இருக்கா. அப்புறம் உங்களுக்கு ஹாய் சொல்லியிருக்கா. ஹாய் அண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒவ்வொருத்தருமே தான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறீங்க. சில பேர் வந்து அப்படியே தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க, ஏனோ தானோன்றது மாதிரி. நாங்கள் அந்த வீடியோ போடுறது மக்களாக நீங்கள் பார்க்கணும் என்று சொல்லி ஒவ்வொன்றும் தான் நாங்கள் வந்து போட்டுட்டு இருக்கிறது. அந்த ஆதரவு உங்களிலிருந்து பெரிய அளவில் கிடைக்கும்ன்றது எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறோம். இது வந்து இந்த சேனலில் நாங்கள் வந்து போடுறோம். அதாவது வந்து இதே ஒரு வளர்ச்சி அடைய வேணும். நாங்கள் சொன்னது மாதிரி தான் தை மாதம் ஆகிட்டேன்னு சொன்னால் நான் 2 வேலையை பார்க்க வலுக்கிட்டேன். வாங்கி இருந்து தன்னுடைய ஒரு ஊக்கி இப்போ ஒரு தொழில் வாய்ப்புக்காக தான் இதை வந்து செய்ய வலுக்கிட்டது. அப்போ அது அந்த வகையில் இதுக்கும் நீங்கள் ஒரு பெரிய அளவு சப்போர்ட்டாக கொடுப்பீங்கன்றதை நம்புகிறோம். ஓகே, அப்போ இப்படியே வாசித்து உண்மையில் அடுத்த வருஷம் 2026ஆம் ஆண்டு நான் ஒரு இந்த சப்ஸ்கிரைப் எனக்கு 1000 சப்ஸ்கிரைப் அடுத்த ஒரு 500 காலம் எடுத்து வைக்க போகிறேன். நான் அடுத்த ஆண்டில் ஒரு தொழில் முயற்சியோடு இறங்குறேன். அதுக்கு நீங்கள் உங்களோட ஆதரவு கட்டாயம் எனக்கு தேவை. எனக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்டு தாங்க. என்ன சப்போர்ட் தாரேன்னு சொன்னால் நான் செய்கிற தொழிலுக்கு இப்போ எங்களோட வீடியோ நான் வந்து போடுறேன்னு சொன்னால் நிறைய பேர் பார்த்தா ஒரு சந்தோஷம். அதே மாதிரி எனக்கு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் மேலும் மேலும் சந்தோஷமாக இருக்கும். மற்றது உங்களோட தேவைகளுக்கு வந்து கண்டிப்பாக அதை செய்து தரதுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு சாப்பாடு எந்த உணவாக இருக்கட்டுங்க, உங்களுக்கு என்ன தேவையாக இருக்கட்டும், எங்களோட தொடர்பு கொண்டு கதைச்சா அதையும் செய்து தரத்துக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த நாள் வந்து இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு இதில் வந்து யாருக்கும் நன்றி சொல்லாமல் விட்டுருந்தா நிறைய கமெண்ட்ஸில் வாசிக்கல. இப்போ நேற்று வந்த கமெண்ட்ஸில் அதில் 1-2 முதல் வந்த கமெண்ட்ஸ்களையும் வாசிச்சிருக்கோம். ஃபுல்லாக வாசிக்கல, குறை நிற்காதீங்க. நாங்கள் ஃபுல்லாக கமெண்ட்ஸில் வாசிக்கல, இந்திய வாசிக்கல. இந்த இதில் வந்து நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதில் பிள்ளை சரி எதுவாக இருந்தாலும் எழுதி கொள்ளுங்க. என்றால் எல்லாரும் கமெண்ட் பார்க்குறேன். அந்த கமெண்ட்டை வந்து சனி இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு நல்ல ஒரு வீடியோவை நாங்கள் வந்து போட்டுக்கொள்வோம். ஆனால் உண்மையில் எதிர்பார்ப்பினவே நான் கமெண்ட் பண்ணுற ஒரு ரிப்ளை இல்லாமல் இருக்குது. பட் அது வந்து மனசுக்குள்ள ஐயோ இதை சொல்ல வேணும், இதை எப்படி பப்ளிக் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து எங்களுக்கு கமெண்ட்டில் எழுதுங்க. நான் கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு அதை புரியத்தக்கதாக நாங்களோட வீடியோவில் நாங்கள் அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கும் தயாராக இருக்கிறோம். சனிக்கிழமை இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்காக நாங்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணும் பொழுது என்ன விஷயமாக இருந்தாலும் அதை நாங்கள் ஞாயிறோ இல்லாட்டி சனிக்கிழமையில் கண்டிப்பான முறையில் அந்த கமெண்ட்டை நாங்கள் ஒரு பப்ளிக் பண்ணுறதாக இருக்கும். ஓகே, அனைத்து உறவுகளுக்குமே நாங்கள் மறுபடியும் நன்றி சொல்லிக்கொள்கிறோம். அப்போ அதனடியால் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம். அதுக்கு முன்னாடி மோனிகான சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். ஓகே, பாய்.